சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 10th தமிழுக்கான அஃபீஷியல் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் தான் பார்த்து. ஸோ நாளைக்கு உங்கள் எக்ஸாம் விஷ் வெரி ஆல் தி பெஸ்ட். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கு பாருங்க. அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. நியூ சப்ஸ்கிரைபர். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நீங்கள் ஆல் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுமா இதான் அந்த வாட்ஸ்அப் சேனல். உங்களுக்கான பப்ளிக்கான இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இந்த வருஷத்துல தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆல்ரெடி 17,000 பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. பப்ளிக் எக்ஸாமுக்கு அண்ட் ஆஃப் இயர்லிக்கு அண்ட் ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பாஸ் ஆகுது, எப்படி சென்டர் பண்ணி சொல்லி எல்லாம் நம்ம அப்டேட்ஸும் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஸோ பாருங்கள், வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை டேஸு. 1 மார்க். அப்படியே இந்த இன்டர்வியூ மட்டும் தெரிஞ்சால் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன் உங்கள் கமெண்ட்டை. ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 பாருங்கள், 4 பாருங்கள், பார்த்துட்டிங்களா? அடுத்து 5, 6, 7, 8 பாருங்கள், 7, 8, 9. அடுத்து 5 பாருங்கள், 5, 6, 7, 8, 9 பார்த்துட்டிங்களா? அடுத்து 10, 11 பாருங்கள். அடுத்து 12, 13, 14, 15. ஸோ அடுத்து பகுதி 2 பாருங்கள். பகுதி 2ல் 2 மார்க்ஸு 16லேருந்து 21 வரையும். இந்த 6ல் நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. 1 கம்பல்சரி திருக்குறள் வந்து கம்பல்சரி எழுதாகணும் நீங்கள். ஓகேவா? வினைக்கெட்ட வினாக்கள் அமைக்க இது ரொம்ப ஈஸி. 14 எழுதிடுவீங்க. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மா.பொ.சி என்பதற்கு சான்று தருக. 19 எழுதிடலாம். நீங்கள் 45 எழுத முடியும். பெற்றோர் வேலையிலேருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்களை எழுதுக. நீங்கள் ஓனா கூட எழுதலாம். அதெல்லாம் நீங்கள் இந்த 4 எழுதிடலாம் ஈஸியாக. நான் மார்க் பண்ணியிருக்கேன் 4. அடுத்து பிரிவு 2 பாருங்கள். இலக்கண 2 மார்க்ஸ்ப்பா. மொத்தம் உங்களுக்கு 7 கேட்டிருப்பாங்க. 7ல் நீங்கள் 5 எழுதுனா போதுமானது. 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். மரபு தொடர்கள், கலைச்சொற்கள், மலைந்து பகுபத உறுப்பிலக்கணம் இது எழுதிடுவீங்க ஈஸி தான். அப்புறம் ஓடிக்கொண்டிருந்த மின்விசை சட்டென்ற நின்றவுடன் அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது. இத்தொடரை தனிச்சொற்றராக மாற்றுங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லை வேணாம் விட்டுருங்க, சாய்ஸில் விட்டுருங்க. ஓகேங்களா? இன்னும் 1 எழுதணும். நீங்கள் 1 ஏதாவது சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க கரெக்டாக. ஓகேவா? அடுத்து பகுதி 3 பாருங்கள். பிரிவு 1 3 மார்க் கொஸ்டின்ஸ் 29, 30, 31. ஓகே, ஒரே பற்றியே படித்து வினாக்களுக்கு விட அது ஈஸியாக எழுதிடுவீங்க. 31 எழுதிடுவீங்க. அப்புறம் 29, 30 இதை 1 படித்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ எழுதிக்கோங்க. ஓகேவா? தலையை கொடுத்தேனும் தலைநகர காப்பை நிறம் சுட்டி பொருள் விளக்குக. ஸோ இது ஈஸியாக எழுதிக்கோங்க. அடுத்து பிரிவு 2 பாருங்கள். இதில் உங்களுக்கு மனப்பாட பகுதி இருக்குது. அடிப்படை எழுதுக. ஓகேவா? 34. இப்போ 32, 31, 32, 33 2 ஏதாவது 1 எழுதுனீங்க. 34 கம்பல்சரி எழுதிதான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. நோ ஆப்ஷன்ஸ். ஓகேவா? அடுத்து பிரிவு 3 பாருங்கள். இதுவும் 3 மார்க்ஸ் தான். அழகிட்டு வாய்ப்பாடு இருக்குது. அப்போ நிலைநிலை அணி இது ஈஸி தான். நிலைநிலை அணி ரொம்ப ஈஸி. அந்த அணி இது அழகிட்டு வாய்ப்பாடு ஈஸி. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஈஸியாக நீங்கள் 6 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இதுக்கு இந்த இதில். அடுத்து பகுதி 4ல் 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. இது ஈஸி தான் உங்களுக்கு. உணவு விடுதலின்றி வளர்க்கப்பட உள்ள இதுவும் ஈஸி தான். 39ல் ஏவும் ஈஸி தான். 2 ஈஸி. அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இது ஈஸி தான். இந்த காட்சி என்ன தெரியுதுன்னு சொல்லி எழுதுனா போதும். காசு கொடுக்குறான், பட் அதையும் ஃபோட்டோ எடுக்கிறான். இது தப்புன்னு சொல்லி ஒரு 5 சென்டென்ஸு அதில் வந்து என்ன தெரியுதுன்னு சொல்லி எழுதுனா போதும் உங்களுக்கு மார்க்கு. அப்புறம் படிவம் 41 மொத்தம் 4 ஆச்சா? இப்போ 45 5வது கொஸ்டின் தான் உங்களுக்கு. தொலைக்காட்சி, காணொலி, விளையாட்டு, சமூக ஊடகங்களில் அது எழுதிக்கலாம். 42 எழுதிக்கலாம் நீங்கள். ஈஸி தான். அப்புறம் பகுதி 5ல் உங்களுக்கான கடைசியாக 8 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 43, 44, 45 நடுவினாக்கள். ஸோ 43ல் ஏதோ 2 ஏதோ 1 எழுதிக்கோங்க. அதே மாதிரி 44 2 ஏதோ 1. அப்புறம் 45 2 ஏதோ 1. 43 பார்த்துட்டிங்களா? இப்போ 44 பாருங்கள். 44, 45. ஸோ தட்சிட்பா. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனல் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கப்பா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, சில குட்டீஸ் தட்சிட்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பீங்க. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நம்ம எழுதிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.